ஹாய்ங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு vlogs வித் மதி சேனல். இன்றைக்கி நம்ம போன வீடியோவோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். மார்னிங் நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாம் பக்கத்தில் இருக்க சான்ஸ் அப்படின்ற ஒரு வில்லேஜ்க்கு போயிருந்தோம். அப்புறமா ஒரு ஈவினிங் 3:30 போல் தான் எங்களுக்கு வந்து டிக்கெட் கிடச்சிருந்துச்சு துலிப் கார்டனுக்கு. ஸோ கூஹன் ஆஃப் துலிப் கார்டனுக்கு வந்துட்டு இப்போ வந்தாச்சு. நாங்கள் அந்த இடத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தேவும் கலராக ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த வைப் அப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கேட்லேயும் நம்ம என்ட்ரி டிக்கெட்லாம் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பெரிய கூடை வச்சுருக்காங்க. அந்த கூடையில் அந்த இடத்துக்கான மேப் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்துட்டு நம்ம திருப்பி ரிட்டனும் இந்த கேட்டுக்கே தான் வர்ற மாதிரி இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு வெளியிலேயேவும், அதாவது அந்த கேட்டுக்கு அப்படியே கொஞ்சம் வெளியிலேயும் நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் குழந்தைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வர்றீங்கன்னா நீங்கள் என்ட்ரி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியேவும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் உள்ளே எந்த ஒரு ரெஸ்ட் ரூமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சீசனல் அப்படின்றதுனால மார்ச் மிட்ல இருந்து மே மிட் வரைக்கும் தாங்க இருக்கும். நாங்கள் ஏப்ரல் லாஸ்ட் வீக் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே நல்லா மலர்ந்து அந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் மொட்டாக பார்த்துட்டு போகலாம். ஆனால் இந்த மாதிரி மலர்ந்த பிறகும் பார்க்குறது கூட சில பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே குழந்தைங்க விளாட்றதுக்கான ப்ளே ஏரியா கூட நிறைய அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் விளாண்டே ஆகணும்னு அவ்வளோ ஆடும் என் பொண்ணு. அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போய் விளாட விட்டோம். கிடைக்காது சொல்லலாம், என்ன இருக்கோ அதை வாங்கி சாப்பிடு. மதியத்துக்கு வெளியில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தம்பிக்கு மட்டும்தான் சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதே இந்தியன் ஹோட்டல் இல்லைன்னா கூஹன் ஆஃப்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் எங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி எதுவுமே கிடைக்கல. கார்டனுக்கு உள்ளேயேவும் அங்கனங்கன ஸ்டால் போட்டெல்லாம் விற்கிறாங்க. ஆனாலும் பாஸ்தா, பர்கர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் காலி ஆகிடுச்சு. எங்களுக்கு மிஞ்சினது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அப்புறமா இங்கே சும்மா வெறும் தண்ணியில் காஃபி போட்டு குடிப்பாங்க, அது மட்டும்தான். இங்கே ஒரு விண்மில் கூட இருக்குது. ஸோ இதில் மேலே ஏறி போய் பார்த்தா நம்மளுக்கு இந்த அன்னியன் படத்துலலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, வரிசையாக லைனாக கலர் ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போகலான்னு சொல்லி போய் பார்த்தோம். இல்லை லிஃப்ட்டு இல்லைன்றதுனால நானும் பாப்பாவும் மட்டும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனது. இப்போ பார்க்குறது கீழே இறங்குறதுக்கான ஸ்டேர்ஸ். ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம மேலே ஏறுறதுக்கானது இருக்குது. ஸோ இதில் மேலே ஏறி போய் பார்க்கலாம். ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல கூட்டம் தான். ஏன்னா நாங்கள் வீக்கெண்ட்ஸ் போனதுனால கூட்டம் எல்லா இடத்துலையுமே கூட்டம் இருந்தது. நாங்கள் மேலே பார்த்தா அங்கே ஒரு பூ கூட இல்லைங்க, சுத்தம் ஒன்றுமே இல்லை. எல்லா பூவுமே காற்றுக்கு உதிர்ந்துருச்சு. ஃபுல்லாக அந்த செடியோட அந்த க்ரீன் கலர் மட்டும்தான் தெரிஞ்சது.
இதனால தாங்க நான் முன்ன கூட சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி முன்னாடியே கொஞ்சம் வாங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு ஏப்ரல் 2nd வீக் கிளம்புனீங்கன்னா ரொம்ப சூப்பர், நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்துட்டு வரலாம். சரி, அங்கே தான் பூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழேயே நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து போட்டிங்லாம் கூட உண்டுங்க, ஆனால் நாங்கள் அன்றைக்கி போகலை. ஏய் ஏய் தம்பி, இந்தா இந்த தம்பி. 100 மீனாட்சி. இங்கே இந்த செர்ரி பிளாசம்ஸ்ன்ற இந்த மரம் கூட இருந்தது. பார்த்திங்கன்னா பூலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, ஏன்னா நிறைய இலை விட்டுருச்சுல்ல. ஃபுல்லாக பூ மட்டுமே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் மார்ச் மீட் கிளம்புனீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாதி பூ கீழே தான் இருக்குது அந்த மரத்தில் இருந்த பூவெல்லாம். இவ்வளோ நேரம் வந்து அவுட்டோரில் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ வந்து இன்டோருக்குள்ளே கொஞ்சம் நுழையிறோம். இந்த இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர வெரைட்டிஸுங்க. இப்போ வெளியில் இருக்கிறது கூடயும் கொஞ்சம் காற்றுக்கெலாம் அஃபெக்ட் ஆகிட்டு கொஞ்சம் உதிர்ந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் இருந்தது. பட் இந்த இன்டோர்ஸ் ஃபுல்லுமேவும் இது என்ன அவங்களே டிசைன் பண்ணி பிளாஸ்டிக்கில் பண்ணி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு கூட நினைக்க தோணுது. ஆனால் எல்லாமே நேச்சுரல். உட்காரு. இவங்க இதை இன்டோர்ஸ் அண்ட் அவுட்டோர்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணது கூடயுமே ரொம்ப நல்லதாக தான் எனக்கு பட்டது. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கிட்டு இங்கிட்டு நான் அவுட் சைடு வச்சுருந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கப்பே மழை வந்துடுச்சு. மழை வந்ததுனால தான் இப்போ போய் பார்த்தோம் இல்லையா அந்த இன்டோர்ஸ் பிளான்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் போய் பார்த்தோம், இன்டோருக்குள்ளேயே நுழைஞ்சோம் சொல்லப்போனால். அவுட்டோர்ஸ் இன்டோர்ஸ் அப்படின்னு வச்சு பார்த்தோன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைங்க. நீங்கள் வெளியில் எந்த அளவுக்கு பார்க்க அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை விட அல்டிமேட்டாக உள்ளேயுமே வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. நெதர்லாந்து பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நாங்கள் அன்றைக்கி வெயில்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் செம்ம குளிர், செம்ம காற்று. ஒரு 2 மணி நேரத்துக்கு தான் அங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும் வெதர் அப்படின்னே வந்து ஜட்ஜ் பண்ண முடியும்.
ஸோ நீங்கள் எப்போ போகிறீங்கனாலும் பரவாயில்லை, நீங்கள் கையோட ஒரு ஜாக்கெட்டும் கொண்டு போயிருங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக என்னென்ன கலர் காம்பினேஷன்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு அழகாக கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இன்னொரு இண்டோருக்கு வந்துட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். இதில் அழகே என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி கெனல்ஸ் வந்துட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி கனெக்டிங் பிரிட்ஜ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊர் சைட்லாம் இப்படி யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இங்கே யூஸ் பண்ணுறப்போ வந்து அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது அந்த ஃபீலிங். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இண்டோர்ஸ் வந்து இருக்குது. நாங்கள் வந்து 2 இது வந்து கவர் பண்ணோம், இன்னொரு இது வந்து நாங்கள் கவர் பண்ணலை. ஏன்னா 3:30 டிக்கெட் தான் கிடச்சதுன்றதுனால பெருசாக எங்களுக்கு டைம் வந்து கிடைக்கல. நம்ம திருப்பியும் நெதர்லாண்ட்லேருந்து ஜெர்மன் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வரணும் இல்லையா? ஒரு 2.5 3 ஹார்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ வந்து நாங்கள் ஓகே போதும் அப்படின்னு கிளம்பிட்டோம். இந்த விளாக் இன்றைக்கோட முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எவ்ரி ஃப்ரைடே 4 PM ஒரு வீடியோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.